ஒரு பணக்காரர் அறிஞரை தேடி வந்தாரு. வந்தவரு, ஐயா, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு. ஆனா மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. என்ன காரணம்னே புரியலன்னு கேட்டாரு. அதுக்கு அறிஞர் பதிலே சொல்லல. பக்கத்துல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையில ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்தாரு. குழந்தை அதை தன்னோட ஒரு கையால வாங்கிக்கிச்சு. அடுத்து ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு. அதை இன்னொரு கையால வாங்கிக்கிச்சு. மறுபடியும் ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்தாரு. தன்னோட ஒரு கையால 2 பழங்களையும் மார்போட வச்சு அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தை வாங்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா ஒரு பழம் நழுவி கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்தோன்னே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த பணக்காரர்கிட்ட அந்த அறிஞர், இந்த குழந்தைய பாத்தியா, 2 பழம் போதும்னு நினைச்சிருந்தா இந்த நிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்காது. அது மாதிரி தான் போதும்னு திருப்தி ஏற்பட்டா சிக்கல் வராது, நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாரு. தனக்கு ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்கிற விவரம் இப்போ அந்த பணக்காரருக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மன நிறைவு காண்ற உள்ளம் நமக்கு இல்ல, அது ஏதோ ஒண்ணுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது.